4 மணிக்கு தூக்கம் வராமல் சுற்றிக்கிட்டு இருக்கேன். இப்போ படம் பேசுகிறவங்கெல்லாம் இன்ஸ்டாவில் உங்களுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குது அதை பார்த்து தான் சம்பளமே பேசுகிறாங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோவர்ஸை வளர்க்குறதுக்கு என்கிட்ட தகுதி இல்லையே. எனக்கு கூந்தல் கிடையாது, முழு கன்னங்கள் கிடையாது, மூஞ்சி ஃபுல்லாக தாடி அதுவும் நரைச்சி போயிருக்கு, உடம்பு ஃபுல்லாக நெஞ்சு முடி. ஸோ என்னால் ஒரு நேவல் ஷோ கூட காட்ட முடியாது, ரீல்ஸு பண்ணவும் பிடிக்காது. என்ன பண்ணி நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் வளர்க்குறதுன்னு தெரியாமல் தூக்கம் வராங்க. மெடிடேஷன் பண்ணால் ஏதாவது ஐடியா கிடைக்கணும், மெடிடேஷன் பண்ண உட்காந்தாலும் எதுவுமே தோண மாட்டேங்குது. அது என் மூளைக்கு அப்பாற்பட்டதாக இருக்குது. அதில் ஃபாலோவர்ஸ் ஏற்றுறதுக்கு என்கிட்ட கவர்ச்சி இல்லையே. நான் என்ன பண்ணுவேன்? ஏதாவது ஐடியா இருந்தால் கீழே சொல்லுங்கடா ப்ளீஸ். கோமாளி படத்துல நடிச்ச நடிகருக்கா இந்த ஒரு நிலைமை? சமீபத்துல வீடியோ வெளியிட்டு இப்படி புலம்பிருக்காரு அப்படின்னு தான் இருக்கு. லோகேஷ் கனகராஜ் அவருடைய இயக்கத்துல வெளியான மாநகரம் படத்துல நடிக்க ஆரம்பிச்ச இவருக்கு ஹிப்ஹாப் தமிழா அவருடைய மீசைய முறுக்கு படத்துல நல்ல வரவேற்பு கிடைச்சது. இருட்டு அறையில முரட்டு குத்து, நட்பை துணை, கோமாளி, நான் சிரித்தால், சூப்பர் டூப்பர், ஆக்ஷன், ஓமை கடவுளே, இப்படி தொடர்ந்து பல படங்கள்ல இவரு நடிச்சாரு. கடைசியா அதர்வா அவர் நடிப்புல வெளியான தணல் படங்கள்லயும் நடிச்சிருக்காரு. ஆரம்பத்துல பெரிய பட வாய்ப்புகள் கிடைச்சது. இப்ப கொஞ்ச நாளா சின்ன பட்ஜெட் தான் இவருக்கு கிடைக்கும் போல. சினிமாவில நடிக்க வாய்ப்பு வேணும்னா இன்ஸ்டாகிராம்ல எவ்வளவு ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாங்க அப்படின்னு புலம்பி ஒரு வீடியோவை பதிவிச்சிருக்காரு. சினிமாவில முன்னணி நடிகர்கள் எல்லாம் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் துணை நடிகர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துட்டே தான் இருக்கு. இயக்குனரா சாதிச்சாதான் சினிமாவில சம்பளம், உதவி இயக்குனர்கள் எல்லாம் பணத்தை பார்க்கவே முடியாத நிலை இருக்கு அப்படின்னும், துணை நடிகர்களுக்கும் அள்ளி கொடுக்காம கிள்ளிதான் கொடுக்கறாங்க அப்படின்னும், காமெடி நடிகரா கலக்கிய சாராவுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு இந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. கொஞ்ச நாளாவே சினிமாவில பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல அதிகமா ஃபாலோவர்ஸ் இருந்தாதான் நடிக்கவே வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துடுச்சு. சொல்ல போனா இவருக்கு கூட அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் போல. ஒரு வீடியோவை வெளியிட்ட இவரு அந்த வீடியோல என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு என்ன அழகு இல்லையா? நான் எதுல குறைஞ்சிட்டேன்? நான் 4 மணிக்கு தூக்கம் தெளிஞ்சு சுத்திக்கிட்டு இருக்கேன். எப்படி நான் இப்ப இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் அதிகமாக்குறது? நீங்களாச்சும் ஏதாவது சொல்லுங்களே அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை பதிவிட்டிருக்காரு. இத பார்த்த எல்லாருக்குமே உங்களுக்கே இந்த நிலைமையா? இத்தனை படத்துல நடிச்சும் உங்களோட திறமைய காண்பிச்சும் உங்களுக்கே இந்த நிலைமைனா புதுசா வரவங்களுக்கெல்லாம் அப்ப என்னங்க சொல்றது அப்படிங்கிற மாதிரிதான் இந்த வீடியோவை அதிகமா வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு அவர் என்ன விளக்கம் கொடுக்க போறாருன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.